உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் பிள்ளைக்கு பணக்கார குடும்பத்துல இருந்துதான் சம்பந்தம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். அண்ணி, ஒண்ணும் இல்லாதவங்க வீட்டுல சம்பந்தம் பண்ண எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. இதையும் மீறி நீ எனக்கு சம்பந்தி ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னா அப்புறம் நான் சொன்னதுதான் உன் பொண்ணுக்கு நடக்கும். கண்டிப்பா உன் பொண்ணு வாழா வெட்டியா வந்து நிப்பா. அதனால மரியாதையா நீயே ஏதாவது ஒரு காரணம் உங்க அண்ணன் கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்து. அதுதான் உன் பொண்ணோட வாழ்க்கைக்கு நல்லது. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். வீரையா, நாம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சுல, எதுவும் விட்டு போகலையே. சுப்புலட்சுமிக்கு நாம என்ன சொன்னோம், அவ என்ன செய்யணும்னு இப்ப புரிஞ்சிருக்கோம்ல. நீங்க சொல்றது கேட்டா அவங்க பீதியில நிக்கும் போதே தெரியலையாக்கா. நீங்க அவங்களுக்கு சொன்னது ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சு. அவங்க என்ன செய்யணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும்க்கா. அப்ப வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நாம போலாமா? போலாம்க்கா. ஆனா போறதுக்கு முன்னாடி நான் அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்க்கா. எங்க அக்காவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்க அக்கா சொல்றது மட்டும் இல்ல, சொல்லாததையும் செய்வாங்க. உங்க பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, அதெல்லாம் தாங்க மாட்டா. நல்லா யோசிங்க, எதுவா இருந்தாலும் முடிவு பண்ணுங்க. அக்கா போலாம்க்கா. உடனே அண்ணன் கிட்ட பேசணும். சுப்புலட்சுமி கூப்பிடுறா. எடுத்து என்னன்னு கேளுங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது. சொல்லு சுப்பு. அண்ணே, எங்கண்ணே இருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கீங்களா அண்ணே? பத்திரிக்கை வைக்கிறதுக்காக நம்ம சுப்பிரமணிய வீட்டு வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னே. ஏமா உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு சொல்லு. இல்லண்ணே, உங்களை நேர்ல தான் பார்த்து பேசணும். ஓரளவுக்கு இன்னைக்கு பத்திரிக்கை வச்சாச்சு, வீட்டுக்கு போயிருவோம். நீ அங்க வந்துட்டு பேசிக்கலாம். சரிண்ணே. வச்சுட்டா? என்னங்க, என்னவா? ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். சுப்ப வீட்டுக்கு வர சொல்லிருக்கேன். என்ன பிரச்சனை? கல்யாணம்னாலே 1000 பிரச்சனை வரத்தானே செய்யும். அது ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம். நான் வரட்டுமா? சரிண்ணே. போயிட்டு வரோம். போலாமா? போயிட்டு வா. வரோம். சரிப்பா. அக்கா, என்னக்கா சொல்ற? நிஜமாவா சொல்ற? என்னால நம்பவே முடியலக்கா. என்னாலே நம்ப முடியலடி. ஐயோ. ஏய், அம்மா வராங்க. ஏய் சத்யா, அம்மா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள போய் படிப்போ. என்னடி வந்ததுல இருந்து வாசல்லே உட்கார்ந்துட்டு இருக்க? அருள் பிடிக்கலன்னு சொல்லிட்டானா? அதான் நான் சொன்னேன்ல, வா உள்ள. அம்மா, என் நம்பிக்கை பொய் ஆகலம்மா. என்னடி சொல்ற? நான் அருள் மாமா கிட்ட உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமானு கேட்டேன். மாமா எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிடுச்சு. என்னது? விருப்பம் இல்லைன்னு சொன்னானா? ஆமாமா, சுத்தமா விருப்பமே இல்லைன்னு சொல்லிடுச்சு. உன்னை பிடிக்குமான்னு கேட்டியா? அதத்தான் நான் முதல்ல கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னா? உன்னை பிடிக்காம எப்படி இருக்கும், ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுச்சு. பிடிக்கும்னு சொன்னானா? என்னடி சொல்ற? அவன் வேற ஏதாவது சொல்லிருக்க போறான். அது உன் காதுல தப்பா விழுந்திருக்க போகுது. மா, என்ன ஏன் பிடிக்கும்னு சொல்லி மாமா எனக்கு எத்தனை காரணம் சொல்லுச்சு தெரியுமா? நீ என்னமோ நான் தப்பா கேட்டு வந்திருக்கேன்னு சொல்ற. அம்மா, அருள் மாமா என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டான். பெரிய மாமா கிட்ட போய் நீ பேசுறேன்னு சொன்னல. அருள் மாமா என்ன பிடிக்கும்னு சொல்லிடுச்சு. இப்போ நீ பெரிய மாமா கிட்ட போய் பேசி நீதான் எனக்கும் அருள் மாமாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? என்னையும் அருள் மாமாவையும் சேர்த்து வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. அப்படி இல்லனா நான் சொன்ன மாதிரி எனக்கு சாகிறது தவிர வேற வழியே கிடையாது. ஏய், முதல்ல இப்படி சொல்றத நிறுத்து. அப்போ நீ பெரிய மாமா கிட்ட போய் உடனே பேசு. என்னப்பா நீ வீட்லயா இருக்க? வெளியில போயிட்டேன்னு நினைச்சேன். இல்லம்மா, நான் வீட்ல தான் இருக்கேன். அப்ப நீ பத்திரிக்கை கொடுக்க உங்க அண்ணன் கூட போகலையா? பத்திரிக்கை கொடுக்க போயிருக்காங்களா? ஆமாப்பா.
உங்க அண்ணனும் அண்ணியும் போயிருக்காங்களே, நீயும் கூட போயிருப்பேன்னு நினைச்சேன். நான் தான் கொடுக்க வேண்டாம்னு சொன்னேனேம்மா. அப்புறம் எதுக்காக பத்திரிக்கை கொடுக்க போனாங்க? கொடுக்க வேண்டான்னு சொன்னியா? ஏன்பா? மா, அதெல்லாம் இப்ப உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. அருள் வேற இப்ப வெளியே இருக்கானே, கல்யாண வேலையை ஆரம்பிச்சா அவனுக்கு ஏதாவது ஆயிடும்னு அந்த சாமியார் சொல்லியிருக்காரு. என்ன பண்றது? என்னப்பா என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லப்பா. அண்ணன் இப்ப எங்கம்மா இருப்பாரு? அவங்க காலையிலேயே பத்திரிக்கை வைக்க கிளம்பிட்டாங்க. இந்நேரம் வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதோ பாரு, உங்க அண்ணன் அண்ணியும் வந்துட்டாங்க. அண்ணன், எதுக்கு நான் பத்திரிக்கை கொடுக்க போனீங்க? 2 நாள்ல நிச்சயம். இப்ப கொடுக்கலன்னா வேற எப்ப கொடுக்கறது? இதுவே ரொம்ப லேட் குணா. இதுக்கு மேலேயும் அண்ணன் கிட்ட மறைக்கிறது சரியா வராது. எல்லாத்தையும் உடனே சொல்லிடலாம். அண்ணன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு. சரி வா. டேய், 2 பேரும் தனியா போய் என்னடா பேசுவாங்க? தெரியலையேக்கா. அக்கா, என்ன யோசிக்கிற? கொஞ்ச நாளாவே உங்க மாமா முகமே சரியில்லடா. ஆமாக்கா, நானும் கவனிச்சேன். என்கிட்ட எதையோ மறைக்கிறாருடா. அத அவங்க அண்ணன் கிட்ட சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாருன்னு நாமளும் தெரிஞ்சுக்குவோம். வா, போய் பாப்போம். சரிக்கா. வீட்ல எப்படியும் கல்யாணி அண்ணியும் இருப்பாங்களே, அவங்க இருந்தா என்ன அண்ணன் கிட்ட பேசவே விட மாட்டாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கல்யாணி அண்ணி இந்த அளவுக்கு போனதுக்கு அப்புறம் நான் சும்மா இருக்க கூடாது. வா சுப்பு, நீ ஃபோன் பண்ணதும் பத்திரிக்கை கொடுக்கறத பாதியிலே நிறுத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ணன் எங்க அண்ணி? உங்க அண்ணன் மேலதான் இருக்காரு. நீ போய் உட்காரு சுப்பு. வா, வந்து உட்காரு. உட்காரு. என்ன விஷயம்? ஏன் பத்திரிக்கை வைக்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்க? அண்ணன், இத்தனை நாளா என் மனசுல உறுத்திட்டு இருக்கிற ஒரு விஷயத்த இப்ப நான் சொல்லிடுறேன். நான் சொல்ல போற விஷயத்த நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.